வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானின் அடிப்படை உரிமை மனு, உயர்நீதிமன்றின் உத்தரவு. முள்ளிவாய்க்காலுடன் வரலாறு முடிந்ததா? யாழில் போராட்டம். அருட்தந்தை ஜீவந்த பீரிஸிற்கு ஆதரவாக யாழ் மறைமாவட்ட அருட்தந்தையர்கள். அமெரிக்காவின் அன்பளிப்பு, இலங்கையை வந்தடைந்த உலங்கு வானூர்திகள். ஹோர்முஸ் நீரிணை அடுத்த வாரம் திறப்பு, ட்ரம்ப் நம்பிக்கை. கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தில் இந்தியாவின் நிதியுதவியுடன் குடிநீர் தாங்கி திறப்பு. மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இளம்பெண். அம்பாறையில் புதையல் தோண்டிய 3 இளைஞர்கள் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தனது கைது மற்றும் தடுப்பு காவலை சவாலுக்கு உட்படுத்தி பிள்ளையானின் அழைக்கப்படும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பான வாய்மொழி சமர்ப்பணங்களின் விசாரணை நேற்றைய தினம் 2ஆம் தேதி நிறைவடைந்துள்ளது. வாத பிரதிவாதங்கள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை பிறிதொரு திகதிக்கு ஒத்திவைத்துள்ளது. சிவனேசதுரை சந்திரகாந்தன் கடந்த 8/4/2025 அன்று கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கட்சியின் அலுவலகத்தில் வைத்து வெளிப்படுத்தப்படாத காரணங்களுடன் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதன் ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். முன்னதாக அரசியலமைப்பின் பிரிவுகள் 12(1) படி சட்டத்தின் முன் சமமற்ற முறையில் நடத்துதல், 12(2) படி அரசியல் கருத்தின் அடிப்படையில் பாகுபாடு, 13(1) படி காரணமின்றி கைது மற்றும் 13(2) படி சட்டத்தின் சரியான செயல்முறை இல்லாமல் கைது ஆகியவற்றின் கீழ் இந்த வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றம் முடிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்காலுடன் வரலாறு முடிந்ததா என்ற தொனிப்பொருளில் யாழில் நேற்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சமூக நீதிக்கான சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு இடம்பெற்றது. குறித்த ஆர்ப்பாட்டம் யாழ்ப்பாணம் முட்டாசுக்கடை சந்தையிலிருந்து யாழ் தந்தை செல்வா கலையரங்கம் வரை முன்னெடுக்கப்பட்டது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள், அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் அரசியல் தீர்வுக்காக ஒன்றாக போராடுவோம் போன்ற பதாகைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பி கருப்பு கொடிகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் இனமத பேதமின்றி தமிழர், சிங்களவர், மத போதகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் மே 18 முள்ளிவாய்க்கால் 2026ஆம் ஆண்டு நினைவுகூரலின் பின்புலத்தில் வெளியிட்ட கருத்தை இலங்கை கத்தோலிக்க ஊடக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் அருட்ஜூட் கிருஷாந்த பெர்னாண்டோ மறுத்தும் எதிர்த்தும் இருக்கின்றார். இவர்கள் இருவரின் நிலைப்பாடுகள் எதிரும் புதிருமானதாக உள்ளது. அருட்தந்தை ஜீவந்த பீரிஸின் கருத்தை தமிழ் மக்கள் முழுமையாக ஆதரித்தும் அருட்ஜூட் கிருஷாந்த பெர்னாண்டோவின் கருத்தை கடுமையாக விமர்சித்தும் எதிர்த்தும் வருகின்றனர். இந்த நிலையில் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸிற்கு ஆதரவாக நிற்பதாக யாழ் மறைமாவட்ட அருட்தந்தையர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தெரிவித்த அவர்கள், எமது இனத்திற்கு ஆண்டாண்டு காலமாக இடம்பெற்றிருப்பது இனப்படுகொலைதான். இதற்கு வரலாற்றிலே ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இதனை உலக நாடுகளை ஏற்றுக்கொண்டுள்ளன. இந்த இனப்படுகொலையின் உச்சம்தான் முள்ளிவாய்க்காலில் நடந்தேறியது என குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்க அரசாங்கத்தால் இலங்கை விமானப்படைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட 10 TH-57C ரேஞ்சர் பல்நோக்கு உலங்கு வானூர்திகள் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு வந்தடைந்துள்ளன. இந்த உலங்கு வானூர்திகளின் வருகையானது இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது என்றும், இலங்கை விமானப்படையின் செயல்பாடு மற்றும் பயிற்சி திறன்களை மேம்படுத்துவதற்கான ஒரு மதிப்புமிக்க பங்களிப்பாகும் என்றும் இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த உலங்கு வானூர்திகள் தற்போது ரத்மலான இலங்கை விமானப்படை தளத்தில் உள்ளமைவு மற்றும் தொழில்நுட்ப தயாரிப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. தேவையான ஆய்வுகள், ஏற்பு நடைமுறைகள் மற்றும் சோதனை பரப்புகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து இந்த விமானங்கள் சேவையில் சேர்க்கப்பட்டு செயல்பாட்டு பணிகளுக்காக பயன்படுத்தப்படும். இந்த TH-57 ரக உலங்கு வானூர்திகள் விமானப்படையின் விமான பயிற்சி திறனை கணிசமாக வலுப்படுத்துவதோடு பரந்த அளவிலான தேசிய தேவைகளுக்கு ஆதரவளிக்கும் அதன் திறனையும் மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என அது கூறியது.
இந்த வானூர்தியானது முதன்மையாக விமானப் பயிற்சி, மனிதாபிமான உதவி மற்றும் பேரழிவு மீட்பு நடவடிக்கைகள், தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் மற்றும் இலங்கை விமானப்படையால் மேற்கொள்ளப்படும் பிற பொது சேவை பணிகளுக்காக பயன்படுத்தப்படும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடித்து ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக அடுத்த வாரத்தில் ஈரானுடன் ஒரு உடன்பாடு எட்டப்படும் என்று நேற்று முன்தினம் திங்களன்று கூறினார். நிலைமை நன்றாக இருக்கிறது என்று ஒரு ஊடகத்திற்கு அளித்த தொலைபேசி நேர்காணலில் தெரிவித்தார். இன்று ஒரு சிறிய சிக்கல் ஏற்பட்டது, ஆனால் நீங்கள் முன்பே கவனித்தபடி நான் அதை மிக விரைவாக சரி செய்துவிட்டேன். லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஈரானியர்கள் அதிருப்தி அடைந்ததே அந்த சிக்கல் என்று அவர் கூறினார். எனவே நான் ஹிஸ்புல்லாவுடன் பேசினேன், துப்பாக்கிச் சூடு வேண்டாம் என்று கூறினேன். மேலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடனும் பேசினேன், துப்பாக்கிச் சூடு வேண்டாம் என்று கூறினேன். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் சுடுவதை நிறுத்தினார்கள் என்று அவர் தெரிவித்தார். ஈரானுடனான ஒரு அமைதி ஒப்பந்தம் ஒரு இராணுவ வெற்றியை விடவும் சிறந்ததாக இருக்கக்கூடும் என்று ட்ரம்ப் கூறினார். இது ஒரு எளிமையான விடயமல்ல என்று அவர் குறிப்பிட்டார். நீங்கள் ஒரு மிகப்பெரிய நாட்டை பற்றி பேசுகிறீர்கள். அவர்கள் மிகப்பெரிய நாடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறது. உண்மையில் இது மிகப்பெரிய பகைமை, எனவே இது அவர்களுக்கு ஒரு எளிதான காரியமல்ல. உண்மையில் எங்கள் தரப்பிலிருந்தும் இது எளிதானது அல்ல, ஆனால் எங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கிறது. போர் நிறுத்த நீடிப்பு ஒப்பந்தமும் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் எப்போது முடிக்கப்பட்டு ஒப்புக்கொள்ளப்படும் என்பது குறித்து ட்ரம்ப் கூறினார். அடுத்த வாரத்தில் இது நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என நான் நினைக்கின்றேன். நான் இன்னும் சில நிபந்தனைகளை பெற வேண்டியிருப்பதால் தான் இன்னும் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்திற்கு விஜயம் மேற்கொண்டு இந்தியாவின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்ட சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான குடிநீர் தாங்கியினை திறந்து வைத்தார். குறித்த நிகழ்வானது நேற்றைய தினம் 2/6/2026 இடம்பெற்றுள்ளது. இதன்போது வடக்கு மக்களுடன் இந்தியா கொண்டுள்ள வரலாற்று ரீதியான உறவு தொடர்பில் கருத்து தெரிவித்தார். அத்துடன் இந்த பகுதி மக்களுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் செயற்றிட்டங்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் நடைமுறைப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார். மன்னார் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு அபிவிருத்தி, முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனை அபிவிருத்தி, காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி உள்ளிட்ட முக்கிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் உயர்ஸ்தானிகர் தனது உரையில் நினைவு கூர்ந்தார். இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் கொன்சியுலர் ஜெனரல் சாய் முரளி, தூதரக அதிகாரிகள், ஆலய நிர்வாகத்தினர், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் இந்திய துணை தூதுவர் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டையையும் பார்வையிட்டார். தெல்தினிய உதிஸ்பட்டுவ ரங்கல ஹக்மன பகுதியைச் சேர்ந்த 22 வயதான ஆடை தொழிலாளியான யுவதியொருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார். ரங்கல காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணை நடத்திய ரங்கல காவல் நிலைய பிரதம ஆய்வாளர் நிஷாந்த ஏரத்ன உள்ளிட்ட குழுவினர் நீதிபதி உத்தரவை பெற்று உடலை மீட்டனர். மீட்கப்பட்ட பெண்ணுடல் உதிஸ்பட்டுவ ஹக்மன பகுதியைச் சேர்ந்த 22 வயதான வீரசேகர முதியான் சலாஹி ஹீங்கி பிடகேதர வசன சந்தமாளி என்பவருடையது என ரங்கல காவல் நிலையத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். தெல்தனிய நீதவான் கமல் சஞ்சய ஜேதிலக சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் நேரில் சென்று விசாரணை நடத்தியதுடன் தெல்தனிய மருத்துவமனையின் சட்ட வைத்திய அதிகாரியை கொண்டு சடலத்திற்கு மேலதிக பிரேத பரிசோதனை நடத்தி அது குறித்த அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு ரங்கல காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு உத்தரவிட்டார். தெகியத்த கண்டிய அருகே முகவம்மன பிரதேசத்தில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 இளைஞர்கள் சந்தேகத்தின் பேரில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பிரதேசத்தில் இளைஞர்கள் சிலர் சட்டவிரோதமாக புதையல் அகழ்வில் ஈடுபட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து புதையல் தோண்ட பயன்படுத்தப்படும் அகழ்வு உபகரணங்கள் உள்ளிட்ட நவீன கருவிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் அக்குரச, போகஸ் வெவ மற்றும் தெகியத்த கண்டியவைச் சேர்ந்தவர்கள் என்றும் முறையே 24, 27 மற்றும் 37 வயதுடைய வாலிபர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து தெகியத்த கண்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானின் அடிப்படை உரிமை மனு, உயர்நீதிமன்றின் உத்தரவு. முள்ளிவாய்க்காலுடன் வரலாறு முடிந்ததா? யாழில் போராட்டம். அருட்தந்தை ஜீவந்த பீரிஸிற்கு ஆதரவாக யாழ் மறைமாவட்ட அருட்தந்தையர்கள். அமெரிக்காவின் அன்பளிப்பு, இலங்கையை வந்தடைந்த உலங்கு வானூர்திகள். ஹோர்முஸ் நீரிணை அடுத்த வாரம் திறப்பு, ட்ரம்ப் நம்பிக்கை. கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தில் இந்தியாவின் நிதியுதவியுடன் குடிநீர் தாங்கி திறப்பு.
மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இளம்பெண். அம்பாறையில் புதையல் தோண்டிய 3 இளைஞர்கள் கைது. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.